ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, கார்த்திக்கு தெரியாமல் வீட்லேயே அவங்க தூங்குற மாதிரி தலையணை வச்சு செட்டப் பண்ணிவிட்டு நேராக விஷயத்த ரோகிணிக்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கிளப்பி அந்த ஷோரூமுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த முருகனும் அவங்களோட ஃப்ரெண்டும் நேராக பேன் எடுத்துகிட்டு நம்ம ரேவதியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இங்கே பார்த்தோன்னா இது புரியாமல் ரேவதியும் ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக ஷோரூமுக்கு போயிடுறாங்க. எப்படியோ உள்ளே போயிட்டாடா, அவள் எப்படியும் வெளியில் வருவா, காத்திருந்து கச்சிதமாக அவள் கதையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டியிலேயே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. பார்த்தா நல்லா இழுத்து மூடி தூங்குற மாதிரி இருக்குது. என்ன இது, இந்த டைமில் ரேவதி தூங்குறா, இவ தூங்குறாள் இல்லையே அப்படின்னுட்டு ரேவதி அப்படின்னு எழுப்புறாங்க. கார்த்தி பார்த்தா எழும்புற மாதிரி இல்லை. உடனே போர்வையை எடுத்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா தலையணை. இதை பார்த்து கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது தலையணையாக இருக்குது அப்படின்னா ரேவதி சொல்லாமல் கொள்ளாமல் கண்டிப்பாக வெளியில் போயிட்டா அப்படின்னுட்டு உடனே வீடு முழுக்க கார்த்திக் தேடி பார்த்துட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ரேவதி ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே ஷோரூமில் வந்து மேனேஜர் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி நேராக ரோகிணி கிட்ட வராங்க. என்னங்க ரேவதியை காணும் பார்த்தீங்களா அப்படின்னதும் ஐயோ கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே அப்படின்னுட்டு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியை தான் காமிக்கிறாங்க. மேனேஜர் வந்து ஒரு அழகான பைக்கை வந்து காமிக்கிறாங்க. இதான் மேடம், பைக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னதும் வாவ், இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னதும் ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பைக் வந்துடும் அப்படின்னதும் ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, எனக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு ரேவதி நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ஷோரூம்ல இருந்து வெளியில் வராங்க. இதை முருகனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாங்க. மச்சான் பாராடா, இப்போவே அவளை அடித்து தூக்கிடு அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னங்க வெறும் தலையணை தான் இருக்குது, ரேவதி எங்கே போயிட்டா, எத்தனை வாட்டி ரேவதி கிட்ட சொன்னேன் என்கிட்ட சொல்லாமல் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு, உங்கள் தங்கச்சி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னதும் கார்த்தி அது வந்து அப்படின்னு போதும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் ரேவதி வெளியில் போயிருக்க வாய்ப்பே இல்லை, ப்ளீஸுங்க தயவு பண்ணி ரேவதி எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னதும் கார்த்தி உங்கள் வெட்டிங் அனிவர்சரிக்காக ரேவதி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பைக் பார்க்கணுன்னு சொன்னா, அதான் ஷோரூமுக்கு போயிருக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா அப்படின்னதும் இதை கேட்ட கார்த்தி வந்து அதிர்ச்சியாராங்க. ஐயோ என்ன காரியம் எங்கே பண்ணியிருக்கீங்க, சரி ஆமாம் எங்கே போயிருக்கா, எந்த இடம் அப்படின்னதும் ரோகிணி சொன்னதும் உடனே கார்த்தி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா முருகன் வந்து அடிச்சு தூக்குடா அப்படின்னதும் ரேவதியை வந்து அடிச்சிடுறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு கல் மாதிரி இருக்கு, அதில் வந்து ரேவதியோட தலை வந்து பலமாக அடிபட்டுருது. ஸோ அங்கேயே நம்ம ரேவதி கதை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. எப்படியோ தீபா கதையை முடிச்ச மாதிரி இதுலையும் நம்ம ரேவதி கதையை முடிக்காமல் கொண்டு போகணும். ஸோ ரேவதி அந்த இடத்துலையே கண்ணை மூடிடுறாங்க. சிகப்பு வந்து தலையில் பரவிட்டே இருக்கு. அங்கே பார்த்தோன்னா கூட்டம் கூடிடுறாங்க. இந்த பக்கம் வண்டியில் அடித்தவன் முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே டைம் வந்து நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. கார்த்தி ரொம்ப வேகமாக வண்டி எடுத்துகிட்டு அந்த ஷோரூமுக்கு வராங்க. பார்த்தோன்னா கூட்டம் கூடியிருக்கு. உடனே கார்த்தி ஓடி போய் பார்க்குறாங்க. ரேவதி அடிபட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஐயோ ரேவதி அப்படின்னு ஓடி போய் ரேவதியை கட்டி பிடிச்சி அழகுன்னா அழுதுட்ருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது ரேவதி, இதான் சொன்னேன், நீ வீட்டை விட்டு வெளியில் போகாத ஆனால் என் பேச்சை நீ கேட்டியா, இப்படி பண்ணிட்டே ரேவதி, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஷோரூமில் இருந்த மேனேஜர்லாம் ஓடி வராங்க. சார் இவங்க யாரு, உங்கள் பைஃபா அப்படின்னதும் ஆமாம் சார், ஐயோ உங்களுக்கு ஆசையாக எங்கள் இடத்துல தான் பைக்லாம் ஆர்டர் பண்ணாங்க சார், இவங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு மேனேஜர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உடனே கார்த்தி தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம
ரேவதி கூட கார்த்தி நெருக்கமாக இருந்த ஒவ்வொரு தருணங்களையும் யோசிச்சு பார்த்துட்டே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே நேராக வண்டியை எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதிக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி தான் இந்த நிலைமையில் இருக்கிறதால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி தவிச்சு அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக ரேவதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க வெயிட் பண்ணி